அதையும் காரணமாக வைக்கிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது. இதில் இந்த ஷோகால் வயலன்ஸ்னே சொல்ல முடியாது, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணேன். எப்படி ஜாக்கி சான் பார்த்தோம், எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம், அருணாவை பார்த்தோம், அப்படியெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம், நம்ம ஊர்லேயே தமிழ் சார் பார்த்தோம், எல்லா ஆக்ஷன் விஜயகாந்த் சாரோட பார்த்தோம், ஒன்று தேட்டரில் விடாமல் பார்த்தோம். இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டைரக்டர் ஆகணும்னு மாற்றம். இது எப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூன்ஸாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லைங்க. ஒரு தப்பு நடக்குது, அது இந்த டேரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, இருக்குது சமூக பொறுப்பு இருக்குது, ஓகே நான் வயலன்ஸாகவே இருக்கு, பார்க்குறவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குங்களே. அப்போ எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா எவ்வளோ பேர் இந்த அட்வைஸ் கேட்குறோம் எல்லாருமே இருக்குல்ல. ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லைன்றது. அதையும் மீறி உங்களை ஒரு சினிமா 2.5 மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும். அப்போ நாளைக்கு எதில் வேணாலும் இன்ஃப்ளூன்ஸ் ஆகல, அது நம்ம தானே, நம்ம கையில் தானே இருக்குது. அதுக்கு அதை காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். 2 சைடும் பொறுப்பாக